அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்னா யானை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை கூடப்பட்டி என்ற இடத்தில் உடலில் காயங்களுடன் சுற்றி வந்த மக்னா யானை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்னா யானை உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கோவை கூடப்பட்டி என்ற இடத்தில் உடலில் காயங்களுடன் சுற்றி வந்த மக்னா யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியநாயக்கன் பாளையம் வனத்துறையினர் பழங்கள் மூலம் மருந்துகள் வைத்தும் காயங்களுக்கு மருந்து தெளித்தும் பலனின்றி மக்னா யானை உயிரிழந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்னா யானை உயிரிழந்துள்ளது. பெரியநாயக்கன் பாளையம் வனத்துறையினர் பழங்கள் மூலம் மருந்துகள் வைத்தும் காயங்களுக்கு மருந்து தெளித்தும் பலனளிக்காமல் மக்னா யானையானது உயிரிழந்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான ஆனைகட்டி தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக கேரளா வனப்பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதிக்குள் யானைகள் இடம்பெயர்ச்சி நாள்தோறும் காணப்படும். இந்நிலையில் யானைகள் பவானி ஆற்றுப்பகுதி வழியாக வனப்பகுதி வழியாகவும் தமிழக எல்லைக்குள் நுழைவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக உடலில் காயங்களுடன் மக்னா யானை ஒன்று கேரளா வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தமிழக வனப்பகுதியான கூடப்பட்டி என்ற மலைவாழ் கிராமத்திற்குள் அருகே வந்துள்ளது. இதனை பார்த்த பெருநாயக்கமலை வனத்துறையினர் அந்த யானைக்கு பழங்கள் மூலம் மருந்துகள் வைத்தும் சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். ஆனால் அந்த யானை தமிழக வனப்பகுதியும் கேரளா வனப்பகுதிக்கும் மாறி மாறி சென்று வருவதால் சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் தொடர்ந்தது. இந்நிலையில் அந்த மக்னா யானை பவானி ஆற்றின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருந்தது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் தமிழக வனத்துறையினருக்கும் கேரளா வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த இரு மாநில வனத்துறையினரும் அந்த யானையை கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர். இது குறித்து கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் கூறும்போது, கடந்த ஒரு வார காலமாக இந்த யானை அந்த பகுதியில் சுற்றி வருவதாகவும் இரு யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் இந்த யானை காயம்பட்டது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த யானை வாழை பழங்கள் மருந்துகள் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்த நிலையில் சில நாட்கள் கேரளா வனப்பகுதிக்குள் சென்று விட்டது. பின்னர் கடந்த 2 தினங்களுக்கு முன் இரு மாநில எல்லையான இந்த யானை நின்று கொண்டு இருந்தது. இதற்கு பழங்கள் மூலம் மருந்துகள் வைத்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த யானை நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்பட்டதாகவும் மருத்துவர்கள் அளிக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வன கால்நடை மருத்துவர் வெண்ணிலா தலைமையிலான மருத்துவ குழுவினர் யானையை கண்காணித்து வந்தனர். இது தவிர பெருநாயக்கமலையம் வன சரகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் யானையை கண்காணித்து வந்தனர். ஆற்றின் மையப்பகுதி பகுதியில் யானை இருப்பதால் சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் நிலவியது. எனினும் தண்ணீரிலிருந்து வெளியேறிய வனப்பகுதிக்குள் யானை வந்ததால் அதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. உடலில் உள்ள காயங்களுக்கு மருந்து தெளித்து வந்த நிலையில் நேற்றிரவு அந்த மக்னா யானையானது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.